ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிம்மதி என்பது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவங்கவுங்களே ஏற்படுத்திக்கிறது தான். காசு இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்களும் நிம்மதி இல்லம்பாங்க. எதுவுமே இல்லாதவங்களும் நிம்மதி இல்லம்பாங்க. அப்போ நிம்மதி எப்படி தான் வரும்? நம்மளுடைய செயலில் தான் இருக்குது நிம்மதிங்கிறது. நம்ம தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக்கிட்டு அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத நம்மளே உருவாக்கிக்கிறது தான் நிம்மதி கெடுறதுக்கான காரணம். அது பல விதமாக இருக்குது, எல்லா விதத்துலையுமே இருக்குது. ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நிம்மதி கெடுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதுக்கு தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல எதிர்பார்ப்புகளை குறைக்கணும். எதிர்பார்ப்புகள்னால் ஒருத்தவங்கள்ட்ட பணமா காசா அப்படி இல்லை. அதுவும் ஒன்று தான். யாரும் நமக்கு செய்வாங்க கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ரெண்டாவது நம்ம மேலே எல்லோரும் அக்கறையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அப்படி எதிர்பார்த்து அங்கே அதோட எதிர்பார்ப்பு நம்ம குறையும் போது அங்கே நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பழசை எப்போவுமே ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா பழசு முடிஞ்சது தான், முடிஞ்ச விஷயம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அதை போட்டு நம்ம குழப்பிக்கிட்டே நம்மளோட நிம்மதியை கெடுத்துக்கக்கூடாது. நாளைக்கு நல்லதாகவே நடக்கும்னு நம்புவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.